courage. We have courageous personality in our Bible. Our students exposing the importance of women characters. விவிலிய வரலாற்றில் பெண்கள். விவிலிய வரலாற்றில் பெண்களின் பங்கு அளப்பரியது. விவிலியத்தில் உள்ள வீர பெண்களின் வரிசை இதோ உங்களுக்காக. மரியாள். மரியாள் என்பவர் இறைவனின் தாயாவார். இவரது பெற்றோர் சுவக்கீன் மற்றும் அன்னமாள் ஆவர். இவர் கிமு 18ஆம் நூற்றாண்டில் செப்டம்பர் 8ஆம் நாளன்று பிறந்தார். கிறிஸ்துவ நம்பிக்கையின்படி மரியா தூய ஆவினால் தன் கன்னிமைக்கு எவ்வித பழுதும் ஏற்படாமலேயே இயேசுவை கருதாங்கினார். உருவில்லாத இறைவன் மரியாவின் கருப்பையில் மனித உடல் எடுத்ததால் இவர் இறைவனின் தாய் என்று அழைக்கப்படுகிறார். தாவீது குலத்தை சேர்ந்த புனித யோசேப்பு இவரது கணவராவார். மரியாள் கிறிஸ்தவர்களால் சிறப்பாக கத்தோலிக்கர் மற்றும் கிழக்கு மரபுவழி திருச்சபையினரால் மிகவும் மதிக்கப்படுகிறார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். எலிசபெத். பாரம்பரிய வழிகாட்டுதலின்படி எலிசபெத் சக்கரியாவின் மனைவியாவார். எலிசபெத் கடவுளின் பார்வையில் எந்த தீமையும் செய்யவில்லை என்றாலும் அவள் வாழ்நாள் முழுவதும் மலடியாக இருந்தாள். பின்பு கபரியேல் தூதர் வழியாக ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்ற வாக்கை பெற்றாள். அவர்தாம் திருமுழுக்கு யோவான். எலிசபெத்தை இயேசுவை கருவுற்றிருந்த உறவினர் மரியா பார்க்க வந்த போது அவள் குழந்தை அக்களித்தது. எலிசபெத் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள். அவள் தனது குரலை உயர்த்தி, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவள், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்றார். சலோமி. புதிய ஏற்பாட்டு சலோமி என்பவர் இயேசுவை பின்பற்றிய பெண் சீடராவார். இவர் சபதேவின் மனைவியும் புனித சந்தியாகப்பரின் தாயும் அன்னை மரியாவின் சகோதரியும் ஆவார். இவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது நிகழ்விடத்தில் இருந்தவர்களுள் ஒருவராகவும் இயேசுவின் கல்லறை காலியாக இருப்பதை கண்ட பெண்களுள் ஒருவராகவும் இருந்தார். தெபோராள். தெபோராள் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரால் உணர்த்தப்பட்ட ஒரு விசுவாசமிக்க இஸ்ரவேலின் தலைவி. அவளுடைய மக்கள் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்பதை நிறுத்திவிட்டனர். கானானியர்கள் அவர்களை ஆட்சி செய்தனர். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேலர் ஆண்டவருடைய உதவிக்காக ஜெபிக்கத் தொடங்கினர். இஸ்ரேல் மக்களை மீட்டெடுக்க கடவுள் தெபோராவை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். கானானிய படையை தோற்கடித்து ஆண்டவரின் வாக்கின்படி தெபோரா இஸ்ரவேல் படையை வழிநடத்தினார். தெபோரா போரில் வெற்றி பெற்றார். இஸ்ரவேலர் கட்டளைகளை கடைபிடித்து 40 ஆண்டுகள் சமாதானமாக வாழ்ந்தனர். மார்த்தாள் மரியாள். இயேசுவின் நண்பரான லாசரின் சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் ஆவர். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் பெத்தானியா கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமுடியினால் துடைத்தவள் மரியாள். லாசரின் வீட்டிற்கு சென்ற இயேசுவை மார்த்தாள் மரியாள் வரவேற்றனர். மரியா ஆண்டவரின் காலடிகளில் அமர்ந்திருந்தார். மார்த்தாளோ ஆண்டவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். வெரோனிகா. வெரோனிகா மிகவும் துணிச்சலான பெண். கல்வாரி பாதையில் இயேசுவின் இரத்தக்கரை படிந்த முகத்தை வெண்துகிலால் துடைத்த வீர பெண்மணி. யூதர்களின் சட்டத்தை மீறி துணிச்சலாக சென்று இயேசுவின் கரைப்படிந்த முகத்தை துடைத்த பெண்மணி வெரோனிகா. நகோமி. விவிலியத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற சம்பவங்களில் ஒன்று நகோமி ஆகியோரின் கதை. நகோமி என்றால் இன்பம் என்று பொருள். தாயை போல நினைத்து மாமியார் மேல் மருமகள் காட்டும் பாசமும், மகளை போல் நினைத்து மருமகளுக்கு நல்ல வாழ்வு அமைய வேண்டும் என நினைக்கும் அமூர்வ மாமியார் மருமகள் உறவுதான் நகோமி ரூத் உறவு. யூதாவிலே பிறந்து மோவாப் தேசத்திற்கு குடிபெயர்ந்து அங்கே தன் கணவரின் இறப்பிற்கு பின் தன் 2 மகன்களுக்கும் பெண் கொண்டாள். ஏறத்தாழ 10 வருடங்களுக்கு பின் தன் 2 மகன்களையும் இழந்து வெறுமையாய் தான் பிறந்த யூதா தேசத்திற்கு திரும்ப முடிவு செய்தாள். அவள் புறப்படும் முன் தன் மருமக்களை நோக்கி, நீங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், கர்த்தர் உங்களை காப்பார் என்றார்.
வயதான காலத்தில் தன் மாமியை விட்டு பிரியாத மருமகளாகிய ரூத்தின் குணமும் தாய் உள்ளம் கொண்டவளாய் மருமகளை வழிநடத்திய நகோமியின் பண்பும் போற்றுதற்குரியது. எஸ்தர். எஸ்தர் பாரசீகத்தில் வாழ்ந்த ஒரு யூத பெண்மணி. அண்ணன் மொர்தெகாயின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தாள். ராஜா எஸ்தரை தனது புதிய ராணியாக தேர்ந்தெடுத்தான். ராஜாவுக்கு ஆமான் என்ற ஒரு வேலைக்காரன் இருந்தான். ராஜா அனைவரும் ஆமானுக்கு தலைவணங்க செய்தான். மொர்தெகாய் ஆமானுக்கு அல்ல, ஆண்டவருக்கே தலைவணங்கினான். கோபம் கொண்ட ஆமான் யூதர்கள் அனைவரையும் தண்டிக்க விரும்பினான். ஆமானின் ஆலோசனைப்படி ராஜா ஒரு குறிப்பிட்ட நாளில் யூதர்களை கொல்ல ஒரு சட்டத்தை உருவாக்கினான். 3 நாட்கள் நோன்பு இருந்த பின் எஸ்தர் யூதர்களுக்காக பரிந்து பேச ராஜாவின் முன் எவ்வித அழைப்புமின்றி சென்றாள். ஆண்டவர் ராஜாவின் பார்வையில் எஸ்தருக்கு கனிவு கிடைக்க செய்தார். யூதரின் உண்மை நிலையை எஸ்தர் மூலம் அறிந்த ராஜா யூதர்களை விடுவித்தான். எஸ்தர் கடவுள் மீது கொண்ட விசுவாசமே அவளை யூதர்களுக்காக தைரியமுடன் ராஜாவிடம் பேச வைத்தது, யூத குலத்தை மீட்க வைத்தது. சாராள். சாரா அல்லது சாரா என்பவர் இஸ்ரேல் மக்களின் முதுபெரும் தந்தையான ஆபிரகாமின் மனைவியும் மற்றும் ஈசாக்கின் தாயும் ஆவார். இவரது பெயர் முதலில் சாரா என அழைக்கப்பட்டது. கடவுளின் உடன்படிக்கையின் வழியாக சாரா என்னும் தனது பெயரை சாராள் என மாற்றினார். தன் முதிர் வயதில் ஒரு மகனை பெற்றார். அவர் பெயர் ஈசாக்கு. யூதித்து. யூதித்து சமுதாயத்தில் தாழ்நிலைக்கு ஒதுக்கப்பட்ட பெண், அதுவும் ஒரு கைம்பெண். அன்று தலைவர்களாக கருதப்பட்ட ஆண்களின் ஆட்சிக்கு சவால் விடுத்தார். யூதித்திடம் நாட்டு பற்றுடன் கடவுள் நம்பிக்கையும் மிகுதிருந்தது. கிறிஸ்தவர்கள் யூதித்து என்னும் பெண்மணி மரியாவுக்கு ஒரு முன்னறிவிப்பு என்று கருதுகின்றனர். விவிலியத்தில் சாதனை படைத்த பெண்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நாமும் இவர்களைப் போலவே இறை மதிப்பீடுகளை பின்பற்றி நம் வாழ்வில் ஒளிர்வோம், மிளிர்வோம்.